ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய பாய், தலைகாணி, போர்வை எல்லாத்தையும் நீட்டாக எல்லாத்தையும் மடித்து என்னோடய பெட்ரூம்குள்ளே வச்சிட்டேன். இது ஒரு டிசிப்ளினான விஷயம். எல்லாருமே இதை செய்யணும். எனக்கான பிளாக் காஃபியை நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதை குடிச்சிட்டு என்னோடய டேவை வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். போகலான்னு கிளம்புனேங்க. பார்த்தா பைக் பஞ்சரு. என்னடா பஞ்சர் கடைக்கு போனால் அங்கே பஞ்சரே வந்து கண்ணுக்கே தெரிலங்க. அவ்வளோ மைன்யூட்டான பஞ்சரு. சரின்னு சொல்லிட்டு டயரை கழட்டி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு டயரை கழட்டினா அப்போ தான் பஞ்சர் தெரிஞ்சுச்சு. பஞ்சரை போட்டுருவாங்க பாருங்க அண்ணன். பஞ்சரை போட்டு என்னோட ஒர்க்குக்கு நான் போயிட்டேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, நம்ம மதுரை எல்ஐசி பில்டிங் தான் வந்திருக்கேன். நேற்று நைட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் அங்கே. எனக்கு கேட்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அங்கே ஒரு பெண் மேலாளர் வந்து இறந்துட்டாங்க. சைட் விசிட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வந்தேன். ஃபீல்டு ரிப்போர்ட் கொடுக்கணும். என்னோட பார்ட் ஆஃப் த ஒர்க்குன்றனால மேனேஜர் நாங்கள் எல்லாரும் அங்கே போயிட்டு அந்த இடத்த பார்த்தோம். இங்கே நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இந்த ஆஃபீஸ் முழுக்க பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஒரு உயிர் வேற போயிடுச்சு. எனக்கு கேட்கறவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, பெண் மேலாளரோட கேபின் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கு. அதான் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த இடத்த பார்த்தேன். அந்த பில்டிங்கை நல்லா விசிட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை வந்து என்னோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோட ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டேன். ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாமே அங்கே சிங்கிள் கப்பியை ஃபுல்லாமே மேலே டெரஸ்க்கு ஏற்றிட்டாங்க. அங்கேருந்து மேலே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா தட்டோட ப்ராசஸ் தான். செங்கல் சுருக்கி அடிப்பாங்க. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தேடி வந்தார். பாவத்திலிருந்து நம்மை தேடி வந்தார். எத்தனை நல்ல கையில் என்ன தேடி வந்தீங்கன்னா கிறிஸ்மஸ். நான் தேடி போகலப்பா. டெபுட்டி சிஎம் வேற வரதா சொன்னாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு நான் ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு புஷ்அப் சேலஞ்சை நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இந்த ஏரியா பாய்ஸ்க்கு வந்து பயங்கரமாக சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிஸ்கட்டை போட்டேன். ராகுல்னு ஒருத்தன் இருக்கான். பயங்கரமாக சவுண்டை கொடுத்துட்டான். பிடிச்ச சைக்கிளிங் நான் பண்ணிட்டு என்னோட டேவை வந்து இப்படி தான் அங்கேருந்து ஜிம்மில் இருந்து கிளம்பிட்டேன் நான். அடுத்து ஃபுல்லாமே என்னோட பாய்ஸ், ஏரியா பாய்ஸ் கிட்ட நான் வந்து பிஸ்கட்டை போட்டேன். இந்த ஏரியா பாய்ஸ்க்கு வந்து பயங்கரமாக சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிஸ்கட்டை போட்டேன். ராகுல்னு ஒருத்தன் இருக்கான். பயங்கரமாக சவுண்டை கொடுத்துட்டான். இந்த நைட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா ராகுல் வந்து என்னை மறக்கலை. நாய்கள் எப்போவுமே நன்றி உள்ளது. ஒரு தடவை நம்ம வந்து சாப்பாடு அதுக்கு வச்சோம்னா நம்மளை மறக்கவே மறக்காது. மனுஷங்க மாதிரி கிடையாது. நன்றி உள்ள ஜீவன்னா அது நாய் மட்டும்தான். ரொம்ப அன்பானது. பாய் மக்களே. என்னோட vlog ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.